பன்னீர் சிரிக்கிறாரு, அங்க அலீஷ் இருக்கிறாரு, அச்சுதா இருக்கிறாரு. ஸோ அனைவருமே ஒரு ஃப்ரெண்டு தான். இந்த தயாலன்னா பெங்களூர்ல சொன்னாரு உனக்கு ஒரு பாராட்டு கூட்டம் வைக்கிறோம்னு. இனாத்துக்கு தயால் நம்மளுக்கெல்லாம் பாராட்டு இன்னாதிக்கு பாராட்டுறதுக்கு என்ன, அதுக்குள்ள சுந்தர் அன்பா எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டமே நடத்துறாங்க. நானும் வந்துட்டேன். அனைவருக்கும் நன்றி. நிறைய பேர் பிஜிஎம்எல் தொழிலாளிங்க வந்திருக்கீங்க. பிஜிஎம்எல் தொழிலாளி 10 லட்சம் கேஜி தங்கத்தை உருவாக்கிய தொழிலாளி. 10 லட்சம் கேஜி. இந்த தங்கத்தை உருவாக்கும் போது 6000 பேர் புதையுண்டு போனார். 6000 பேரு. ஒரு 3 லட்சம் பேரு சிலிகாசிஸ் நியூமோகோனிசிஸ் வியாதியில செத்து போயிருக்காங்க. அந்த காலத்துல நம்ம பிஜிஎம்எல்ல 10க்கு 10 தான் வீடு, எல்லாத்துக்குமே கியூ. எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருந்தாரு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுன்னு வரல வெட்டிக்கினாரு. அப்ப 300 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி நிறைய வரலுங்க போய்க்குது. ஒரு கொடூரமான ஒரு நினைச்சியே பார்க்க முடியாது அந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழ்ந்தோம். இப்படி எல்லாம் இந்த நாட்டுக்கு தங்கம் கொடுத்த தொழிலாளிக்கு 6% இன்ட்ரெஸ்ட் 5 லட்சம் ரூபாய் துட்டு. 6% இன்ட்ரெஸ்ட் 5 லட்சம் ரூபாய் துட்டு கொடுக்கறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யோகத்து இல்லை. அது எந்த கவர்மெண்ட் நான் கேட்டோம், அது நரசிம்மராவ் கவர்மெண்டோ, சிங்கு கவர்மெண்டோ, கவுடா கவர்மெண்டோ, மோடி கவர்மெண்டோ. 5 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது. இவ்வளவு தங்கத்தை கொடுத்துக்கிறோம். 2002 போறான். பாதி தொழிலாளி செத்து போயிட்டான். பூனாச்சா பெஞ்சில ஒரு நல்ல தீர்ப்பு வந்துச்சு. 6% 5 லட்சம். அவங்க அப்பா வீட்டு காசு இல்ல, நாட்டுக்கு ஜிடி ஒரு வருஷத்துக்கு $5 trillion 5 லட்சம் கோடி ரூபாய். மல்யா திரும்ப போட்டா 10 லட்சம் கோடி ரூபாய், 10,000 கோடி ரூபாய். சோம்ஸ்கி, நிராவ் மோடி பணக்காரங்களுக்கு விட்டு கொடுத்தது 16 லட்சம் கோடி. கேவலம் 5 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியல. அது யாரையும் திட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் யாரையும் திட்டுறது இல்லை. பட் இது ரொம்ப ரொம்ப கொடூரமானது. ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்புறம் நம்ம மூர்த்தி தான் பாஸ், கூட பன்னீர் ஒரு பாஸ், எல்லாம் பாஸ். ஹைகோர்ட்ல போட்டோம் கேஸ், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டோம், நோட்டீஸ் போட்டோம். சிங்கிள் பெஞ்ச் டிசிஷன் மேல டிவிஷன் பெஞ்ச்ல போட்டு ஸ்டே வாங்கிட்டாங்க. அப்போ கண்டெம்ட் பெட்டிஷன் வந்த போது டிஸ்மிஸ் ஆகலாது. ஜட்ஜி சொன்னாரு உங்க கேஸ்க்கு ஸ்டே வாங்கிக்கிறாங்க, அது ஆன பிறகு திருப்பி கண்டெம்ட் போடுங்கன்னு தான் சொன்னது. கொஞ்சம் பேருக்கு டிஸ்மிஸ் ஆனதுக்கே சந்தோஷம். உன் கேஸ் டிஸ்மிஸ் ஆனா நீயே சந்தோஷப்பட்ட எப்படி ஆயிடுது? இப்போ என்ன இருக்குன்னா, சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் டிவிஷன் பெஞ்ச்ல போட்டு ஸ்டே வாங்கிக்கிறான். இப்ப மூர்த்தி தான் இருக்கு பாக்கி. மூர்த்தி பேரை போட்டு மூர்த்தி பேரை அடிச்சுக்கிறான். கவர்மெண்ட் எவ்வளவு டுபாக்கூர் கவர்மெண்ட் பாரு. இப்போ இம்ப்ளீட்மெண்ட் அப்ளிகேஷன் போடணும். நான் அவங்ககிட்ட இப்ப கூட்டத்தில் அறிவிக்கிறேன். மூர்த்தி மாத்திரம் இல்ல, நீங்க ஒரு 100 பேர் இம்ப்ளீடிங் அப்ளிகேஷன் போடுங்க. பிஜிஎம்எல் தொழிலாளி 100 பேர் இம்ப்ளீடிங் அப்ளிகேஷன் போடணும். மூர்த்தி தான் அபிடாவிட் போடலாம், மற்றவங்க யார் வரீங்களோ வாங்க போடலாம். நான் பேசும்போது மூர்த்திக்கு சொன்னேன், அங்க வந்திருந்தாங்க பெங்களூர்ல ஒரு 2000 பேர் வாங்க. இந்தாண்டு பக்கம் விதான் சௌதா, இந்தாண்டு பக்கம் ஹைகோர்ட். மத்தியில உட்காந்து லபலபான்னு கத்து. அந்த ஜட்ஜுகளுக்கு புத்தி வரணும். ஸ்டே கொடுத்தவனுக்கு காசு 5 லட்சம் ரூபாய். பாதி பேர் செத்து போயிட்டா. இருக்கிறவனா வாங்கி 5 லட்சத்தை வாங்கி ஒரு செயின் மோதிரம் போட்டுனேன். பேர பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு நிம்மதியா டூருக்கு போயிட்டு வரட்டும். அவங்க அப்பா விட்டு காசா அத வாங்கிக்கோ. கோல்டு தானே நீ உற்பத்தி பண்ண, 10 லட்சம் கேஜி கோல்டு. ஓகே, இது கேஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இம்ப்ளீடிங் அப்ளிகேஷன். ஒரு காம்ப்ரமைஸ் எல்லாம் இல்ல. we will fight in the court. அது டெல்லிக்கு போட்டு பார்க்கலாம். நான் சொன்ன மூர்த்திக்கும் பண்ணியிருக்கோம். காசு கீஸ் எல்லாம் கொடுக்காதீங்கப்பா. நீங்க
வா போ அவ்வளவுதான். வா போ. சுரபி ஹோட்டல ஒன்னா ஒரு டீ வாங்கி கொடுத்துரு அந்த சைடு வரும்போதுன்னு சொல்லிக்கிறேன். இது ஒரு கேஸ். கொஞ்சம் பேர் இந்த கான்ட்ராக்ட் ட்ரெயினி கான்ட்ராக்டர்ஸ் தொழிலாளி கேஸ் போட்டுக்கிறாங்க. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேஸ்ல கூட நாம இன்னும் யாருக்கிட்ட ₹1 கூட வாங்கினது இல்லை. அங்க போய் தம்கி போடணும். அந்த முந்தினத்தான் போன் பண்ணி அந்த டிஎல்சி சொன்ன, ஒண்ணு நீ கேஸ்க்கு டேட்டை கொடு, இல்லைன்னா உன்னை உள்ள போட்டு பூட் போட்டிடுறேன்னு சொன்னேன் நானு. சோ ஜனவரி 29 மெட்ராஸ்ல கம்ப்ளீட் லேபர் கமிஷனர் ஆபீஸ் சீஸ்ட். மூட்டோம் காலில இருந்து ராத்திரி வரைக்கும் மூடி போட்டோம். ஒரு ஆளு கமிஷனருக்கும் வேலை கிடையாது, எவனுக்கும் வேலை கிடையாது. அத மூடணும். அப்படியே பார்த்தா கல்லோடிக்கிறவங்க கட்டடம் கட்டுறவங்கெல்லாம் சங்கம் வச்சுக்கிறோம். இப்ப அங்கன்வாடி டீச்சரு, பிசி ஊட்டா டீச்சரு, பெங்களூர்ல வந்து யாரோ சொன்னாங்கன்னா துப்புரவு தொழிலாளர். என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? துப்புரவு தொழிலாளி இல்ல, அவங்க அழகுபடுத்தக்கூடிய தொழிலாளர்கள். ஊரை சுத்தமா வைக்கிற வந்து சுத்தப்படுத்துறவங்க அழகுபடுத்தக்கூடிய தொழிலாளர்கள் ₹700 தான் சம்பளம் வாங்கினான். ₹700. எல்லாம் தாய்மார்கள் 22,000 பேரு. 22,000 பேரு. ஏன்னா நீங்க கம்பெனி மூர்த்தி எல்லாம் கோல்டுல போடாது, ரோல்டு கோல்டு போட்டுக்கிறீங்கன்னா, ஐயோ அண்ணா அம்மாக்கி கோல்டு எவரிஸ்தார நோ, நோ கோல்டு சொப்தாவன்னோன்னாங்க அவங்க. அது கேஸ் போட்டேன் நான். ₹5-6 லட்சம் செலவு பண்ணி கேஸ போட்டு அவங்களுக்கு ₹95,000 அரியர்ஸ் வாங்கி கொடுத்தோம். வாங்கின பிறகு நெக்ஸ்ட் போனா எல்லாம் காக்குற முக்குல நோ கோல்டு ரோல்டு நோ பங்காரம் நான்ட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லின்னு போலாம். இதுக்கு காரணமே வந்து நான் சின்ன வயசுலயே மார்க்சியத்தை படிச்சேன். மார்க்சிஸ்ட் கட்சியில சேர்ந்துதான் இதை கத்துக்கினேன் நான். தொழிலாளி கிட்ட காசு வாங்கக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, தொழிலாளி மத்தியில பொய் சொல்லக்கூடாது, தொழிலாளிக்காகவே வாழணும் அப்படின்றத நான் மார்க்சியத்துல தான் கத்துக்கினேன். எனக்கு மார்க்சியத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் சிபிஎம்ல தான் நான் இருந்தேன். அங்கதான் வந்து இதெல்லாம் நான் கத்துக்கினேன். நம்ம வந்து தொழிலாளிக்காகவே வாழணும், சுத்தமா வாழணும், முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். எங்க எந்த தொழிலாளி இருந்தாலும் சங்கம் தான். ரேஸ் கோர்ஸ் தொழிலாளி ரிட்டையர் ஆனா 35,000, இப்ப ரிட்டையர் ஆனா 10 லட்சம் போனஸ். அவனுக்கு வந்து டிஏ இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் தொழிற்சங்கம் பண்ணது வந்து பெம்மல் இல்ல, மஸ்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல தொழிற்சங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு நம்மளுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தவர் குரு சௌரிதாஸ். அதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்துதான் வந்து பெம்மல்ல டிசிஎல்க்கு யூனியன் மிச்சோம். ஆகவே இந்த என்ன வேலை செய்யறனோ இது வந்து என்னுடைய குரு சௌரிதாஸ். நான் இருந்த கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட். இப்போ மார்க்சிஸ்ட் தான், இப்போ செங்கோடி தான், அரிவாள் சுத்தி தான். இது வந்து ஒரு மனிதனை மனிதனாக உருவாக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம், மார்க்சிய சித்தாந்தம். ரவுடி ஷீட்டும் இப்ப கூட ராபர்ட்சன் பேட்ல ரவுடி ஷீட் என் மேல ஓபன் பண்ணிக்கிறான். அது அப்படியே தான் இருக்குது. இந்த மணிவண்ணன் சொன்னான், யோ அந்த எஸ்பி சொல்ற ஒரு அப்ளிகேஷன் நான் குடியா அந்த ரவுடி ஷீட்டை வந்து எடுத்துறேன்னு சொன்னான் மணிவண்ணன் லாயரு. யோ எவன் மேலேயும் ரவுடி ஷீட் இல்லை, என் மேல தானே கிட்ட முடியிருந்தேன் நான். எல்லாரும் எல்லாம் லாயர் மேலேயா கீது? இன்னும் ஜெயராஜ் மேல போட்டாக்குறாங்க. இல்ல, ஜெயராஜ் எல்லாம் நல்ல ஆளுங்க, நான் தான் கட்டுவேன். அதே மாதிரி பெங்களூரு போலீஸ் ஸ்டேஷன்ல ரவுடி ஷீட் இருக்குது, கேஸ்க்குது, கச்சேரிக்குது. நான் சொந்தமா ஒண்ணும் போடல, பட் இந்த கேஸ் போட்டுக்கோ, நீ எதனா போட்டுக்கோ அப்படின்னு நிக்கிற தைரியத்தை கொடுக்கறது மார்க்சிய சித்தாந்தம்ன்றது கூட சொல்றேன் நானு. விசாகப்பட்டினத்துல கேஸ் நடத்துறேன். 84 பேர் நக்சலைட் மேல கேஸ் நடத்துறதுக்கு மீட்டர் ஆஃப், பட் எனக்கு மீட்டர் ஃபுல்லு. நான் தான் போய் கேஸ் நடத்துறேன். விசாகப்பட்டினத்துல நடத்துறேன், மெட்ராஸ்ல நடத்துறேன்,
நாக்பூர்ல நடத்துறேன், லக்னோலயும் நடத்துறேன், டெல்லியில நடத்துறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னா இதெல்லாம் கூட இந்த தாக்கத்து தில்லு, இது மைன்ஸ் தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய தில்லு. அது கெனடிஸ் ஒனாவில தகர கடை பின்னால வீடு, சைனைடு ரேஷனு, இதுதான் தில்லு. அப்போ கேஜிஎஃப்ல பிளாஸ்ட் ஆகும். அது ஆனந்த கிருஷ்ணன் உட்காந்துக்கிறாரு, அவரும் நம்மளாம் சேர்ந்து சிதைக்கப்பட்ட மனித சிற்பங்கள் புக் எழுதினோம். அதுல டேவிட் கூட ஒரு ஆத்தர். அதுல பப்ளிஷர் ஆனந்த கிருஷ்ணன். கரெக்ட், ஆனந்த கிருஷ்ணன். அப்பத்துல இருந்தே போராட்டம் 82 டேட் கூட கவனம் வச்சிருக்கிறாரு. இந்த ட்ரைனிங் பூராவும் தங்க வயலில் பெறப்பட்டதுதான். இப்ப பெங்களூர்ல என் பேரே கேஜிஎஃப் பாலன், ஹைகோர்ட்ல யார் பாயவன் கேஜிஎஃப் பாலன். யார் இவன் சும்மா? இப்போ 2 பெரிய கேஸ் பெங்களூர்ல நடக்குது. அது இந்தியாலேயே ஃபேமஸ் கேஸ். 2 கேஸ்லயுமே நான் தான் லாயரு. ஒன்னு தர்ஷன் கேஸ், என்ன கிராஸ் பண்றேன்னா எல்லாமே டிவில வருது. யார் லாயரு? கெனடிஸ் பாலன், கேஜிஎஃப் பாலன், கெனடிஸ் பாலன். நம்ம லாயரு கோட்ரஸ் தானே, அவங்க அப்பா ஆபீசரு. டேவிட் அவங்க அப்பா கூட ஆபீசரு, கோட்ரஸ். நம்மளுக்கெல்லாம் லைனு. என்ன பாலன்னா லைனு பாலன், கெனடிஸ் லைனு. அது கேஸ். அப்போ கேஸ் காசு, கேஸ் வந்தா காசு இல்லையா? காசு பண்றதுதான் வக்கீல் மனசு. இவங்க எல்லாம் துட்டு பண்றவெல்லாம் ஒரு தினுசு. கேஸ் கொடுத்தவனுக்கு லாஸ், ஜட்ஜிக்கு டோஸ், நாடு லூஸ், இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா நான் கேஸ் காசுன்னு போறது இல்ல. நான் நடத்துற கேஸ்ல 50% ஃப்ரீ. தர்மஸ்தலா கேஸ் 74 கொலை, 74 எஃப்ஐஆர் போடுறான் அப்படின்னு ஹைகோர்ட்ல பிஐஎல் போட்டுக்கிறேன். நான் அட்மிட் ஆகிக்குது. இந்த 3ஆம் தேதி ஆர்குமெண்ட்டுக்கு வருது. அதுல வீரேந்திர ஹெகடே 2 லட்சம் கோடிக்கு சொத்துக்கார எம்பி, அவன் மேல 40 வருஷமா கேஸ் போடுறதுக்கு எவனுக்குமே தைரியம் இல்ல. போன வாரம் நான் பெங்களூரு எம்பி எம்எல்ஏ கோர்ட்ல வீரேந்திர ஹெகடே பேரை சொல்லியே கேஸ் போட்டுக்கிறேன். அவங்க தம்பி ஹர்ஷேந்திர ஹெகடே போலீஸ்காரன் மேல கூட கேஸ், ஏசிபி மேல கூட கேஸ். எடியூரப்பா தெரியல உங்களுக்கு? எடியூரப்பா அவர் என்னவா கையை எங்கேயே விட்டுக்கிறாரு. அந்த அம்மா என்கிட்ட அழுகுன்னு போன் பண்ணாங்க. அவங்க அம்மா, இந்த மாதிரி அநியாயம் ஆயிப்போச்சு சார், எங்க போனாலும் பாலன் ஒரு ஆளுக்கிறாரு, போய் கேளுன்னு சொல்லி அந்த அம்மா போன் பண்ணாங்க. பண்ணி 2 நாள்ல செத்து போயிட்டாங்க. அதை நோண்டி விட்டு கேஸ போட்டு மாட்டி சார்ஜ் ஷீட் பண்ணது நான் தான். நிர்மலா சீதாராமன் மேல கேஸ், கல்லடக்கா பிரபாகர் மேல கேஸ், எல்லா ஊர்லயும் கேஸ், மகளூர்ல கேஸ். இதுக்கெல்லாம் 1 ரூபாய் கூட வாங்கினதில்லை. அப்போ காசு வாங்காத கேஸ் நடத்தணும். அது ஒரு மார்க்சிஸ்டால தான் முடியும். இல்லைன்னா துட்டு வாங்குவான். எல்லாமே துட்டு தானே. துட்டுல அது யார் பண்றாங்க? சோ பணம் இல்லாத கேஸ் நடத்தணும் அப்படின்ற எண்ணம் கூட மார்க்சியம் பட்சம் வரும். மார்க்சியத்தை படிக்க 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 நான் டிவியே பாக்குறது இல்ல. என் ஆபீஸ்ல வந்தா காரல் மார்க்ஸ் போட்டோ இருக்கும், என்ன மூர்த்தி மாவோ போட்டோ இருக்கும், செகுவாரா போட்டோ இருக்கும், லெனின் போட்டோ இருக்கும். அதுல சாமி போட்டா கிரீன் போட்டோ எல்லாம் கிடையாது. சாமி போட்டா வைக்கிறது, பூஜை கீஜை எல்லாம் பண்றது இல்லை. ஆகவே இந்த பாராட்டு கூட்டம் அப்படின்றது இது ஏற்புடையதா இல்லையான்னா நான் மாலையே போட்டுக்கிறது இல்லைங்க தான் மாலை போட்டாங்க. மாலை போட்டுக்கிறது, இந்த கிஃப்ட் வாங்கிறது, இதெல்லாம் நான் பண்றதே இல்லை. பெங்களூர்ல நான் 3,95,000 வாங்கி கொடுத்தேன் பாரு. அவங்க கட் அவுட் வச்சாங்க, நான் பிச்சு போட்டேன். இதே ஆந்திரா லைன்ல 3 பேரு கக்கஸ்ல விழுந்து சேர்த்துட்டாங்க அசோக் நகர்ல. என்ன கூட பிடிச்சி கீழே தள்ளிட்டாங்க. அதை கேட்க போகும்போது நோட்டீஸ் கொடுத்தேன், ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் போட்டேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சம் ரூபாய், 3 குடும்பத்துக்கு 30 லட்சம் ரூபாய் வந்தது. அவங்க வாங்க சார் உங்களுக்கு பாராட்டு கூட்டம் நடத்துறாங்க, நான் வரல.
பெங்களூர்ல இந்த மாதிரி 100கணக்கான சாவுக்கு 10 லட்சம் ரூபாய் எல்லா இடத்துலயும் வாங்கி கொடுத்துக்கிறோம். ஒரு நாள் நான் எம்ஜி ரோட்ல போய் நிக்கிறேன், மேயால் கோர்ட்ல கேஸ் முடிச்சுட்டு ஒருத்தர் போன் பண்றாங்க, சார் இங்க ஒரு ஆள் செத்து விழுந்துட்டுக்கிறாரு, ஒண்ணுமே காசு கொடுக்கறது இல்லைன்னு சொல்றான் அப்படின்னது. உடனே காரை திருப்பி போனா விழுந்துட்டு இருக்குது. கார் கொடுக்குறான், 5000 கொடுக்குற, ஷிஃப்ட் பண்ணிடு. அவன் வந்து குண்டூர்காரன், அந்த ஆளு டெட் பாடியை தூக்கின்னு போய் அந்த கம்பெனி எதிரில் போட்டு 2 மணி நேரத்துல 10 லட்சம் ரூபாய் செட்டில்மெண்ட். அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி எந்த ஃபேக்டரியில, மைகோ நாகநாத்புரா, தூக்கு போட்டு செத்துக்கிறாரு. தொழிலாளி போன் பண்ணா, சார் இந்த மாதிரி ஆகி போச்சு, தூக்கு போட்டுக்கிறான். யோ டிரைவர் இல்ல, நான் காரை ஓட்டுறது இல்ல, காலை வச்சுன்னுக்கிறேன், நீ உடனே வானதும் மோட்டர் சைக்கிள் தூக்கின்னு வந்தாரு. போய் போலீஸ்காரன் அந்த பணத்தை எடுத்து ஆம்புலன்ஸ்ல போட்டுன்னு முன்ன வரான். அப்படியே அவனை இன்ஸ்பெக்டர் தூக்கி தள்ளிவிட்டான். 12 மணி வரைக்கும் பார்கன்னு, யோ 10 லட்சம் கொடுத்தே ஆகணும், 10 லட்சம் ரூபாய் கேஷ் வையான்னு வாங்கி கொடுத்தோம். ஒரு நாள் கனக்புரா கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன் நானு. அங்க ஒருத்தன் ஊழல் சேர்த்துக்கிறான், இது சானிட்டரி ஒர்க்கர் கப்பன் பார்க்ல. கோர்ட்டுக்கு போறத விட்டு அப்படியே நம்ம போரிங் ஆஸ்பத்திரி அங்க போய் நின்று போனை பண்ணி கலடா பண்ணி, நோட்டெல்லாம் வேணாம், நீ அக்கௌண்ட்ல துட்டு போடியான்னு 12 லட்சம் பொண்டாட்டிக்கு வேலை. இந்த மாதிரி 150 சொல்லின்னு போலாம். பெங்களூர்ல கேஜே கூட ஜாஸ்தி பாப்புலர். நான் மங்களூர்ல இருக்கிற எல்லா லாயருக்கும் தெரியும், மங்களூரே தெரியும். அந்த மாதிரி ஏதோ ஹைதராபாத்ல போய் சங்கம் நடத்துறோம், விஜயவாடா, விசாகப்பட்டினம், தெலுங்குலயும் பேசுறோம், கன்னடாலையும் பேசுறோம், மலையாளத்திலயும் பேசுறோம், தமிழ்லயும் பேசுறோம், இங்கிலீஷ்லயும் பேசுறோம், இந்தியா பூரா பேசுறோம். இதெல்லாம் பண்ணி எனக்கு வந்து ராஜ்யோத்சவ அவார்டு கொடுக்க வந்தாங்க. அவார்டும் வேணாம், கிவார்டும் வேணாம், எனக்கு வேணான்னு நான் சொன்னேன். அவங்க வந்து இல்ல சார் உங்களுக்கு ஒரு ரெசியூம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெசியூம் எல்லாம் கொடுக்கறது இல்லை, எனக்கு தேவையில்லை, அது எனக்கு அது கவர்மெண்ட்ல அவார்டுன்னு. அப்புறம் போர்ஸ் பண்ணி அந்த அவார்டை கொடுத்தாங்க. எல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவான். 5 லட்சம் ரூபாய் கேஷ், 25 கிராம் கோல்டு. அந்த 5 லட்சம் அப்படியே பேங்க்ல போட்டு வச்சுக்கிறேன். எதனா தொழிலாளிக்கோ மற்றவங்களுக்கோ கொடுத்துருந்தோம்னா அந்த பணம் அப்படியே தான் இருக்குது.